அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைகள் மாறுவதில்லை என்று சொல்லப்பட்டபடி, ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்கள் மேல் பாராட்டுகிற அன்பு அளவு கடந்தது. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அமேன் என்றும் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை கரம் பிடித்து நடத்துகிறீர், எல்லா பொல்லாப்புக்கும் எங்களை விலக்கி காத்து வருகிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 33வது வசனம். அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்துக்கும் மோவாபியரின் தேவனாகிய காமோசையும் அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு அவன் தகப்பனாகிய தாவீதை போல என் பார்வைக்கு செம்மையாய் இருக்கிறதை செய்யவும், என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் அவன் என் வழிகளில் நடவாமல் போனபடியால் அப்படி செய்வேன். முந்தின பகுதியில இந்த வார்த்தைகளை யெரொபெயாம் அப்படின்ற சாலமோனோட ஊழியக்காரன்ட்ட அகியான்ற தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் பேசுறாரு. அவங்க இஸ்ரவேல் மக்கள் சாலமோனோட தலைமையில கர்த்தரை விட்டு அந்நிய தெய்வங்களை வழிபட ஆரம்பிச்சாங்க. தாவீதை போல சாலமோன் கர்த்தரோட பார்வைக்கு செம்மையா நடக்கல, அவருடைய கட்டளைக்கு அவரோட வார்த்தைகள்ல படி நடக்கல. அதனால நான் 10 கோத்திரத்தை எடுத்து உன்கிட்ட கொடுக்குறேன், ஆனா தாவீதுக்கு நான் வாக்கு பண்ணபடி ஒரு கோத்திரத்தை மட்டும் அவன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. ஆனாலும் ராஜ்ய பாரம் முழுவதையும் நான் அவன் கையிலிருந்து எடுத்து போடுவதில்லை. நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனுமான என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன். கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியா நான் அவனை அதிபதியா வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுறார். ஆனாலும் ராஜபாரத்தை அவன் குமாரன் கையிலிருந்து எடுத்து அதிலே 10 கோத்திரங்களை உனக்கு தருவேன். மொத்தம் 12 கோத்திரம் இஸ்ரவேல் மக்கள். அதுல 10 கோத்திரத்தை எடுத்து யெரொபெயாம் கையில ஆண்டவர் கொடுக்கிறார். என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு எந்நாளும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேம், எருசலேம்ல தான் தேவாலயம் இருந்துச்சு. அந்த எருசலேம் யூதா கோத்திரத்தோட தலைநகரமா இருந்துச்சு. அந்த எருசலேமை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அதனால என் தாசனாகிய தாவீதுக்கு எந்நாளும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சங்கீதம் 132:17 அங்க இந்த 132:17 ஒரு வசனம் இருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தனுக்கு ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இங்க எந்நாளும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். எந்நாளும் தாவீதுக்கு ஆளுகை செய்யக்கூடிய அந்த கிருபைய ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதனால எந்நாளும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை தருவேன். இந்த தாவீது கோத்திரத்துலதான்
இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. அவர் நித்திய ராஜாவா இருக்கிறாரு. அதனால என்னாலும் ஒரு விளக்கு தாவீதோட சந்ததியில இருக்கு. நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். யெரொபெயாமிட்ட நான் உன்னை தெரிந்தெடுத்தேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுறார். நான் உனக்கு கட்டளை இட்டதையெல்லாம் நீ கேட்டு கை கொண்டு என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறதுண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். நீ என்னோட பார்வைக்கு செம்மையானதை செஞ்சேனா, கட்டளைகள் கற்பனை கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ நடந்தேனா நான் உன் கூட இருப்பேன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன். எப்படி தாவீதுக்கு நிலையான வீட்டை கட்டினேனோ அது போல உனக்கும் வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யெரொபெயாம்ட்ட ஆண்டவர் பேசுறார். இப்படி நான் இந்த காரியத்தின் நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்தினேன், ஆகிலும் என்னாலும் அப்படி இராது என்று சொன்னேன். என்னாலும் அப்படி இருக்காது. ஏன் அப்படின்னா, தாவீதுட்ட ஆண்டவர் பேசுற போது 2 சாமுவேல் 7ஆவது அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள்ல என்ன சொல்றாருன்னா, உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டு இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் தாவீதுட்ட சொன்னாரு. அது மாதிரி நான் தாவீதோட சந்ததிய இப்ப சிறுமைப்படுத்துகிறேன், ஆனா என்னாலும் அப்படி இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இது நிமித்தம் சாலமோன் யெரொபெயாமை கொல்ல வகை தேடினார். இப்ப சாலமோனுக்கு தெரிஞ்சிருச்சு யெரொபெயாம் தான் அடுத்த ஆண்டவர் தெரிந்தெடுத்த பாத்திரம், 10 கோத்திரத்தை அவன் கையில கொடுக்க போறான்னு தெரிஞ்ச உடனே அவனை கொன்னு போடணும் அப்படின்னு வகை தேடுறான். யெரொபெயாம் எழுந்து எகிப்துக்கு ஷீஷாக் என்னும் எகிப்தின் ராஜாவின் இடத்தில் ஓடி போய் சாலமோன் மரணம் அடையும் மட்டும் எகிப்திலே இருந்தார். தப்பிச்சு கொள்றதுக்காக எகிப்து தேசத்துல போய் அடைக்கலம் புகுந்துட்டான். சாலமோனின் மற்ற நடவடிக்கைகளும் அவன் செய்தவைகள் அனைத்தும் அவனுடைய ஞானமும் சாலமோனுடைய நடவடிக்கை புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அவன் என்னெல்லாம் செய்தான், அவனோட நடத்தைகள் எப்படி இருந்தது, அவனுடைய ஞானம் எல்லாம் சாலமோனோட புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. சாலமோன் எருசலேமிலே இஸ்ரவேல்கள் வேலை எல்லாம் அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். சாலமோன் ராஜாவா இருந்து இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்ட ஆண்டுகள் 40 வருஷம். எருசலேம்ல தலைநகரமா வச்சு ஆட்சி செய்றான். சாலமோன் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்து தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்திலே அடக்கம் பண்ணப்பட்டான். தாவீதின் நகரம் எருசலேம், அந்த எருசலேம்ல அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ரெஹொபெயாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சாலமோனோட பையன் அடுத்து ராஜாவா ஆனா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல சாலமோன் ஆண்டவரை வச்சு தூரமா போய் அந்நிய தெய்வத்தை வணங்கினதுனால அவங்கிட்ட இருக்கிற இஸ்ரவேல் கோத்திரங்கள்ல 10 கோத்திரத்தை எடுத்து யெரொபெயாம்ட்ட ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனாலும் தாவீது உத்தமமா கர்த்தரை பின்பற்றினதுனால ஒரு கோத்திரத்தை தாவீதுக்கு கொடுப்பேன், தாவீதுக்கு என்னாலும் விலக்கு இருக்கத்தக்கதாக ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன்னு ஆண்டவர் பேசுறாரு. அந்த யெரொபெயாம்ட்ட நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னோட வழியில நடக்கணும், தாவீது செய்தது போல உண்மையா இருந்தேனா, உத்தமமா என்னை பின்பற்றினேனா நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். தாவீத சந்ததிய சிறுமைப்படுத்தினேன்,
ஆனா என்னாலும் அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுறாரு. இந்த விஷயம் சாலமோனுக்கு தெரிஞ்ச உடனே யெரொபெயாம கொலை செய்ய வகை தேடினான். உடனே அவன் எகிப்து தேசத்துக்கு ஓடி போய் சாலமோன் மரணம் அடையும் வரைக்கும் அங்க தங்கி இருந்தான். சாலமோன் மொத்தம் 40 வருஷம் அரசாண்டான். அவன் மரித்த பிறகு தாவீதோட நகரத்துல எருசலேம்ல அடக்கம் பண்ணப்பட்டான். சாலமோனுக்கு அடுத்து ரெகொபெயாம் அவனோட குமாரன் ராஜாவானான் அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நீங்க சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும் போது எங்களோட காரியங்கள் எல்லாம் நீங்க பொறுப்பெடுத்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறீர் அப்படின்றத ஆண்டவரே யெரொபெயாம்கிட்ட பேசின வார்த்தைகள் மூலம் நாங்க அறிந்து கொண்டோம். நாங்களும் கூட உமக்கு பயப்படுற பயத்தோடு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் வாழ கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை கருத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. நாங்களும் எங்களால் என்ற ஊழியங்களை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.